బొమ్మల కథలు. சந்திரப்பள்ளிங்கிற கிராமத்துல சூரியன்னு பேர் கொண்ட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட அப்பா அம்மா உயிரோடு இருந்தபோது ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா சூரியோட அண்ணன் ராமையா சூரியோட பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. சூரி ஒரு சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான். 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமையா, பாரு சூரி, அம்மா அப்பா உயிரோடு இருந்தபோது உன்னைய நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்போ நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் உன்னைய பார்க்காம விட்டுட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? இல்ல ஒருவேளை நான் செத்து போயிட்டா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும்? சரி, அதெல்லாம் விட ஒருவேளை எனக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து அவ உன்னை கவனிக்காம போயிட்டான்னா உன் நிலைமை என்னடா? அப்படி சொன்னான். அப்ப சூரி, எனக்கு கூட வேலை செய்யணும்னு தான் இருக்கு அண்ணா. ஆனா எனக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியலையே அண்ணா. என்ன செய்யணும்னு நீயே சொல்லுண்ணா, நான் அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லவும் ராமையா, சின்னதா வேலை செய்ய ஆரம்பிடா. நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. அத கேட்டு சூரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சரி அண்ணான்னு சொன்னான். அடுத்த நாள்ல இருந்தே வயலுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்சம் வேலை செஞ்ச உடனேயே ரொம்ப சோர்ந்து போய் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டான். அம்மாடி, வேலை பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போனேன், அண்ணன் என்ன மறுபடியும் ஏதாவது செய்ய சொல்லுவாரு. நான் ஏதாவது ஒரு நல்ல யோசனை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல தந்திரம் ஒண்ணு பண்ணுனான். அது என்னன்னா, வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே கால்ல கல்லு விழுந்த மாதிரி கால்ல கட்டு கட்டி கெந்தி கெந்தி வீட்டுக்கு திரும்பி நடந்தான். இத கவனிச்ச அவனோட அண்ணன் ராமையா, என்னாச்சு சூரி, ஏன் கால்ல கட்டு கட்டி இருக்க? என்ன நடந்துச்சு? அது எதுவும் இல்ல அண்ணன், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கால் மேல கல்லு விழுந்துருச்சு. வைத்தியர்கிட்ட போனேன், கட்டு போட்டாரு. 1 மாசம் காலுக்கு ஓய்வு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாரு. இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நான் தினமும் வேலைக்கு வந்து எல்லா வேலையும் நல்லா செய்யறேன் அண்ணன் அப்படின்னு சொன்னா சூரி. வேலைக்கு போன முதல் நாளே பெரிய வேலையா பாத்திருக்க. சரிடா, வீட்ல ஜாகிரதையா இரு, நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு ராமையா. அண்ணன் பட்டணம் போறேன் அப்படின்னு சொன்னதும் சூரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா 1 மாசம் அவன் வேலைய அவனே செஞ்சுக்கிறதுக்கு சோம்பலா இருந்துச்சு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக ஸ்ராவணி வந்துகிட்டு இருக்கா. ஜாகிரதடா, அவளுக்கு தொல்லை எதுவும் கொடுக்காத. நீ ஒழுங்கா நடந்துகிட்டா அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னாரு ராமையா. கண்டிப்பா அண்ணா, நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சூரி. சரி அப்படின்னு ராமையா அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடியே ஸ்ராவணி அங்க வந்து நின்னா. என்ன மாமா, உனக்கு கால்ல அடிபட்டுருச்சாமே, பெரிய மாமா சொன்னாரு, அதான் ஓடி வந்தேன் அப்படின்னு கேட்டா ஸ்ராவணி. ஆமா ஸ்ராவணி, ரொம்ப வலிக்குது. நீ உதவி பண்றதுக்காக இப்ப வந்துட்டேல்ல, இனி எனக்கு கவலையே இல்ல. கவலைப்படாதீங்க மாமா, உங்க உதவிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிடுறதுக்காக சமையல் செஞ்சான். அவனும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டான். சாயங்கால நேரத்துல ஸ்ராவணி சுடு தண்ணி வச்சா. அப்போ சூரி எழுந்து அங்க வந்தான். மாமா, தண்ணி நல்ல சூடா இருக்கு, நான் ஊத்தி விடுறேன், நீ குளிச்சிடு. ஐயோ, நீ எதுக்கு என்ன குளிப்பாட்டணும் ஸ்ராவணி? நாளுக்கு நாள் உன்னோட சோம்பல் அதிகமாயிட்டே போகுது மாமா. இப்படியே போச்சுன்னா தினமும் உன் சாப்பாட கூட நீயே சாப்பிட்டுக்க மாட்ட, யாராச்சும் ஊட்டி தான் விடணும் போல. ஆறு குளம்னு போய் நீயா குளிச்சுக்க மாட்ட, யாராவது உன்னை தூக்கிக்கிட்டு போய் உன்னை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி உன் வேலையெல்லாம் முடிச்சாதான் உண்டு அப்படின்னா ஸ்ராவணி. என்ன ஸ்ராவணி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எதுவும் நல்லாவே இல்ல பாத்துக்கோ. அப்போ வேற எப்படி பேசணும்? நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லு. உன் மேல இருந்து எலி செத்து போற மாதிரி வாட வருது. ஒழுங்கா குளிச்சுடு, அப்படி இல்லாட்டி நான் இங்க இருந்து போயிடுவேன். வேண்டா ஸ்ராவணி, நான் குளிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா சூரி. ஸ்ராவணியும் சரின்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊத்துனா. ஆனா கொதிக்கிற தண்ணி அவன் கால் மேல பட்டுருச்சு. சூரி பயங்கரமா கோவம் வந்து பெருசா கத்த ஆரம்பிச்சான். என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற ஸ்ராவணி? பட்ட கால்லயே படுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி வச்சிருக்க.
ஏற்கனவே வலி இப்ப ரொம்ப ரொம்ப எரியுது. தெரியாம ஊத்திட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு. அத விட்டுடு. சரி, பரவாயில்ல போட்டும். மாமா, கட்டை கழட்டிட்டு நான் திரும்ப சரியா கட்டி விடுறேன். ஒரு தடவை காட்டுங்க. வேணாம், பரவாயில்ல, அது நல்லாதான் இருக்கு, நீ போ அப்படின்னு பதட்டமா சொன்னா சூரி. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவளும் தனியா போயிடுறா. அந்த பக்கமா போன ஸ்ராவணி அவளோட மனசுல, நான் இங்க சும்மா வெறுமன வரல மாமா. கால்ல எந்த அடியுமே படாம நீ கட்டிக்கிட்ட அந்த சங்கதிய நான் மறைஞ்சு இருந்து அதை பார்த்தேன். உன் அண்ணன் கிட்ட சொன்னா அவன் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்ராவணி. என்ன பண்றது, வயசு ஆக ஆக அவன் சோம்பேறித்தனம் தான் அதிகமாயிட்டே போகுது. ஸ்ராவணி, அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிஜமாவே எனக்கு மனசு வரமாட்டேங்குதுமா. அப்படிப்பட்ட ஒருத்தன் உன்னை எப்படிமா சந்தோஷமா வாழ வைப்பா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் எப்பாடுபட்டாவது அவரோட இந்த சோம்பேறித்தனத்தை மாத்தி அவர் ஒரு நல்ல பாதையில திருப்புறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் மாமா. உன் மேல ஒரு பெரிய பொறுப்பை வைக்கிறேன் ஸ்ராவணி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எப்படியாவது உன்னை நல்லபடியா திருத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் மாமா. கண்டிப்பா உன்னை மாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அவனுக்கு சாப்பாடு வச்சா. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஸ்ராவணி கூட பேசிக்கிட்டு இருந்தான். ஸ்ராவணி, இந்த சமையல் எல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மாமா. சரி சரி, சாப்பிட்டாச்சுல்ல, போய் தூங்கு. நான் கூட தூங்க போறேன் அப்படின்னு சொன்னா ஸ்ராவணி. சரி, தூங்கலாம் அப்படின்னு சொன்னா சூரி. 2 பேரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ராவணிக்கு ஒரு புலியோட கர்ஜனை கேக்குது. ஸ்ராவணி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, சூரி மாமா எந்திரி, ஏதோ பெரிய புலி நம்ம வீட்டு பக்கத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏ மாமா எந்திரி. ஷபா ஸ்ராவணி, புலிய அந்த பக்கமா போக சொல்லு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பாத, நிம்மதியா தூங்க விடு போ. மாமா, இப்ப நீ மட்டும் எந்திரிக்கல அப்புறம் ஒரேடியா எந்திரிக்க முடியாமலே போயிடும். சீக்கிரமா எந்திரி மாமா, எந்திரி அப்படின்னு ரொம்ப கூச்சல் போட்டா. அவன் பதறி அடிச்சு எந்திரிச்சு புலியோட கர்ஜனையே கேக்குறான். ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து, ஐயோ புலி புலி அப்படின்னு கூச்சல் போட்டுட்டு வெளியில ஓடினான். வெளியில வந்து, எங்க புலி? புலி எங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான் சூரி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்ராவணி, மாமா புலின்னு சொல்லி வெளியில ஓடி வந்துட்ட. புலியும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் தான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். உன் காலு நல்லாதான் இருக்கு, ரொம்ப நல்லா ஓடுன அப்படின்னா. இல்ல இல்ல, என் கால் சரியில்லதான். நான் பயத்துலதான் அப்படி ஓடி வந்தேன். நீ எதுக்கு புலின்னு இப்படி போய் சொன்ன அப்படின்னு கேட்டான் சூரி. ஏன்னா உன்னோட நிஜ சுரூபத்தை வெளியில கொண்டு வரதான். உன் கால்ல காயம் படவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. நீ கால்ல கட்டு கட்டும்போது நானே அதை நேர்ல பார்த்தேன். உங்க அண்ணனை இப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? உண்மைய சொல்லணும்னா நீ அவரை ஏமாத்தல, உன் சோம்பேறித்தனத்தால உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. இங்க நடந்த விஷயம் எல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் மாமா அப்படின்னு சொன்னான். ஸ்ராவணி, தயவு செஞ்சு சொல்லிடாத. ஒருவேளை நீ பிடிவாதமா எங்க அண்ணன் கிட்ட உண்மைய சொல்லணும்னு நினைச்சா நானே என்னோட காலை காயப்படுத்திக்குவேன். உன் காலை நீயே காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் மாமா? ஒருவேளை நீ காயப்படுத்திக்கிட்டா அந்த காயம் ரொம்ப பெருசாகி உன் காலே எடுக்கிற நிலைமை வந்தா, அப்ப நீ உன் வாழ்க்கையை இழந்து குறைபாடு உள்ளவனா ஆயிடுவ. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷமா எந்த வேலையுமே செய்ய முடியாம போயிடும் அப்படி சொன்னா ஸ்ராவணி. அந்த வார்த்தைகளை கேட்ட சூரி எதுவுமே பேசாம அமைதியாயிட்டான். என் கூட கொஞ்சம் வா மாமா, உனக்கு ஒருத்தரை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படி அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரை காட்டுறா ஸ்ராவணி. அவனுக்கு 2 கையுமே இல்லைன்னாலும் தலையில பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தான். ஸ்ராவணி அவரை காமிச்சு, அவரை பாத்தீங்களா மாமா? அவரு 2 கையையுமே இழந்தவரு. ஆனா அவரோட மனைவி மட்டும் இவரை காதலிச்சு இவரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னை நம்பி வந்த பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
அவரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு மாமா. கை இல்லாம அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனா எந்த குறையுமே இல்லாத நீ ஏன் கஷ்டப்படுறது இல்ல மாமா? எந்த வேலையுமே செய்யாம ஏன் இப்படி சோம்பேறியா இருக்க? அவரை பார்த்து உனக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா சொல்லு மாமா அப்படின்னு சொன்னான். அப்ப சூரி ரொம்பவே வருத்தப்பட்டான். ஸ்ராவணி, இனிமே நான் இப்படி இருக்கவே மாட்டேன். நீ என் கண்ணை திறந்துட்ட. நாளையில இருந்து நான் கூட வேலைக்கு போறேன். எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் நான் செய்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அத கேட்டு ஸ்ராவணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறமா சூரி அவன் சொன்ன மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பழ வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான். அது பெரிய வியாபாரமா நல்லபடியா வளர்ந்து நிறைய பணமும் சம்பாதிச்சான். அவன் ஆசைப்பட்டபடியே ஸ்ராவணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். சோம்பேறித்தனமா இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்.